ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு விடிவு காலம் இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற கருடமாலா மந்திரம், 2 மந்திரங்கள் உரியேத்தி தரும். க்ஷீரவாசம், ஜலவாசம், சொர்ணவாசம்னு வச்சு அதுக்கப்புறம் நீங்க அது பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா தான் அதனோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு அது எதுவுமே தெரியறது இல்ல. கும்பாபிஷேகத்தோட பூர்ணாகுதியில கருடன் வந்து வட்டமிடுவார். இந்த மாதிரி ஏழை பணக்காரன், இந்த பாகுபாடு, ஜாதி, மதம், தேசம் அதெல்லாம் கடந்தது தானே ஆக்சுவலி கடவுள். கருங்காலி கட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா, அந்த கோடாலி கூட அது மசியாதான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அப்ப இதை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி குடிச்சா நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஓம புஷ்பத்தை சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வழியில நிலவாசல்ல கட்டினாலே எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அழிஞ்சு போயிடும். நிதி கணபதி, லட்சுமி கணபதி, சுமுகாய நமக 3 மந்திரங்கள் உரியேற்றப்பட்டது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். இந்த கருங்காலி பிள்ளையார வச்சு வழிபடுறதும் கோர்ட்டு கேஸ், எதிரிங்க பிரச்சனை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லது. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், என்னதான் பண்ண போறோம்லாம் தவிச்சு என்னென்னவோ பரிகாரம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம சூன்யமாவே இருந்தது. பல லட்சங்கள் கோடிகள்லாம் அதுக்கு வாங்குறாங்க. கலியுகத்துல எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்குது. சோ நம்மளோட பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. பிறவி கர்ம வினைங்கிற பெரிய நோயை தீக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே மூலிகைகள் தான் பெஸ்ட். குக்குள்ங்கிறது இமயமலையில மட்டுமே கிடைக்கிற அபூர்வ மூலிகை. இத கட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு பெருசா இல்ல, எப்போதுமே உடம்புல இருக்கலாம். ஜெனரலா இது எல்லார்கிட்டயுமே கிடைக்கலாம். ஆனா பூஜை பண்ணி கிடைக்கிறது நம்ம யோகவராக ட்ரேடர்ஸ்ல கிடைக்குது. 100 PhDக்கு சமானம். அப்பா, அவர் மூலிகையில பண்ணியிருக்கிற ஆய்வு. மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோவில் மாதிரி பல கோவில்கள்ல இந்த ஏறுசிங்கிய வச்சு வழிபடுவாங்க. லட்சுமி குபேர யந்திரம், லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம், லட்சுமி குபேர நம்பர் 3 3 in 1. வனமாலி கதிசாங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதுன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கடவுள் ரொம்ப கஷ்டத்துல இருக்குமோ சோதனையில இருக்கும் போது யாராவது ஒருத்தரை வச்சு அனுப்பி ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி எனக்கு கருடாழ்வார் வந்தார். அந்த கருடாழ்வார் தான் கடவுள் தானே நம்மளுக்கு யாரையாவது அனுப்பணும். கடவுள் எனக்கு அனுப்பி வச்ச ஒரு தெய்வம்னு இல்ல, ஒரு மனுஷன் இல்ல, நம்மளோட வெல்விஷர்னு கூட சொல்லலாம். நம்ம தம்பி நம்மளுக்கு இவரை ரெஃபர் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சேனல், நம்ம வீடு, நானு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நானு அக்கா நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது சொல்லும் போது நானும் பிசினஸ் பண்ணலாம் தோணுதுக்கா, நல்லா மோட்டிவேட்டடா இருக்கு, நான் கருடாழ்வார் வாங்கினேன், எனக்கும் நல்லது நடந்ததெல்லாம் நீங்களா சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு பிள்ளையார் பிடி போட்டது நம்ம தம்பி. சோ இத பத்தின விரிவான விளக்கத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் வித் ரேட்டோடவும் நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு விடிவு காலம் இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன். நம்ம கருடாழ்வார் நிறைய வீட்டுக்கு போய் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிருக்காரு. அதுல இருந்து அப்படியே எனக்கு சொல்லிடுங்களேன். நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்ல, அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த கருடன் சம்பந்தமா மேக்ஸிமம் பல பேருக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு சேனல்ல கருடன் சம்பந்தமா நம்ம வீடியோஸ் பல பேர் பார்த்தவங்க அநேகமா இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயங்கிற கருடமாலா மந்திரம், 2 மந்திரங்கள் உரியேத்தி தரும். வேதாந்த தேசிகருங்கிற பெரிய மகானுக்கு கருடன் எப்படி காட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலம் இது அவ்வளவு லேஸ்ல பார்க்க முடியாது. எந்த கோயில் கும்பாபிஷேகம்னாலும் கும்பாபிஷேகத்தோட பூர்ணாகுதியில கருடன் வந்து வட்டமிடுவார் கோவில் கோபுரத்தை. கருடாழ்வார் வேதங்களோட வடிவமா இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப கருடாழ்வாரியே கருங்காலியில பண்ணி இந்த மாதிரி மந்திர உருளா ஏத்தி ஹோமம் பண்ணி கொடுக்கறப்போ உடனே ரியாக்ட் பண்றது. அதனாலதான் சில மல்டி மில்லினியர் பில்லினியர் மாதிரி இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ்நாட்டோட கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏழை பணக்காரன், இந்த பாகுபாடு, ஜாதி, மதம், தேசம் அதெல்லாம் கடந்தது தானே ஆக்சுவலி கடவுள். இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த கருடன் பல அதிசயங்களை பண்ணியிருக்காரு. பல மோசமான தோஷங்கள், சாபங்கள் இந்த கருட உபாசனையால சரியா இருக்கு. ப்ராப்பரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கூடவே ஓம பஸ்பத்தையும் தருவோம். இந்த ஓம பஸ்பத்தை சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வழியில நிலவாசல்ல கட்டினாலே எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அழிஞ்சு போயிடும். வீட்டுக்கு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனா இருக்கும். அப்புறம் கருட பூஜைக்கு அந்த பேக்கெட் சைஸ் புக், முக்கியமா ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை ஃபாலோ பண்ணாலே போறோம். இந்த புக்லயே அது இருக்கு. அந்த மாதிரி அத்தி பிள்ளையார்னா நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி. கருடாழ்வார் பத்தி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். கருடாழ்வாருக்கு இவர் சொன்னார்ல மல்டி மில்லியனியர், அதுக்கப்புறம் ஒரு மீனவ பெண்மணிலாம், அதுக்கு மெயின் அது எல்லாத்துக்கும் தாண்டி அவங்கள
அதெல்லாம் வந்து வீடியோல சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியும். இவரால தான் நம்ம நல்லா இருக்கோம், அது உங்களுக்கு நல்லாவே விசிபிளா தெரியும். என்னோட வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், எதனால நம்ம வீடு கட்டணும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எதை தின்னால் பித்தம் தெளியும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நிதி கணபதி பத்தி சொல்லலாம். இவர் வந்து வெள்ளருக்கு பிள்ளையார், ஸ்வேதார்க்க கணபதி மந்திர உரியேற்றப்பட்டது. அண்ட் இவர் வந்து அத்தி பிள்ளையார், நிதி கணபதி, லட்சுமி கணபதி, சுமுகாய நமக 3 மந்திரங்கள் உரியேற்றப்பட்டது. நிதி கணபதி, லட்சுமி கணபதினாலே நமக்கு அதோட பர்பஸ் தெரியும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். சுமுகாய நமகங்கிறது குடும்ப அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட், அதுக்காக. அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார்ல வந்து துர்கா கணபதி மந்திர உரியேற்போம். இந்த கருங்காலி பிள்ளையாரை வச்சு வழிபடுறதும் கோர்ட்டு கேஸ், எதிரிங்க பிரச்சனை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லது. அப்புறம் பிள்ளையார் வழிபாடு பொதுவாகவே அதுவும் இந்த கேது பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிள்ளையார் வழிபாடு உதவும். அதுவும் துர்கா கணபதி மந்திர உரியேற்றப்பட்ட கருங்காலி பிள்ளையார் இன்னும் கூடுதல் விசேஷம். இந்த 12 தாயத்தும் 12 ராசி தாயத்து. மேஷ ராசிக்கு ஓர்தல் தாமரையிலேருந்து மீன ராசிக்கு கீழாநெல்லி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை இருக்கு. விவேக் சொல்வார் இல்ல, தாயத்து இல்லாத மனுஷனை தமிழ்நாட்டுல நீ பார்க்கவே முடியாதுடான்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஊறின ஒரு விஷயம். தாயத்து இல்லாத குழந்தையும் இருக்காது, இன்னைக்கு வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது தாயத்துனா என்ன, இது எதுக்காக போடணும், இது ஒரு அடிஷனல் இது மாதிரிதான் இருக்கு அப்படின்லாம் நினைப்பீங்கல்ல. அதுக்கான விரிவான விளக்கம் சார் சொல்வாரு. தம்பி சொல்லுங்களேன். நம்ம முன்னெல்லாம் வந்து அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, நம்ம பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடி காய வச்சு அது பொடி பண்ணி தான் இதுல போட்டு நம்மளுக்கு இடுப்புல கட்டி விடுவாங்க, கழுத்துல கட்டி விடுவாங்க. பல லட்சங்கள் கோடிகள்லாம் அதுக்கு வாங்குறாங்க. அன்னைக்கு நமக்கு ஃப்ரீயா கிடைச்ச விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்தே போயிட்டோம். தாயத்தை பத்தி பேசுறதா இருந்தா அதுல நிறைய அதுக்கு பேசின்னு போலாம். ஆக்சுவலி இதுல தாயத்துங்கிறது ஒரு விஷயம் இல்ல, இந்த தாயத்துக்குள்ள என்ன வச்சிருக்கோம் அதுதான். ஒவ்வொரு ராசிக்கு ராசி கல் இருக்கு, கேள்விப்பட்டிருப்போம். ஜெமாலஜி அது பெரிய படி. ஆனா மூலிகைன்னு எடுத்தா நம்ம உடம்பு நோயை தீக்கிற மூலிகையா இருந்தாலும் சரி, பிறவி கர்ம வினைங்கிற பெரிய நோயை தீக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே மூலிகைகள் தான் பெஸ்ட். ஒவ்வொரு ராசிக்கு ராசி கல் இருக்கிற மாதிரி ராசி மூலிகை உடம்பு நோயை தீக்கிறதுக்கும் கர்ம வினைங்கிற நோயை தீக்கிறதுக்கும் மூலிகைங்கிறது பவர்ஃபுல். மத்த எல்லாத்த விட ராசிக்கல் மாதிரியான ஆமா மணி மந்திர ஔஷதம்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. ஔஷதம்ல இது எல்லாமே, அந்த ஔஷதத்துல மந்திரமும் சேரணும், சேர்ந்தாதான் அது ஃபுல்லா வேலை செய்யும். அவங்க ராசிக்குரிய மூலிகை, அதோட பசுஞ்சான விபூதி, அப்புறம் குக்குள்ங்கிறது இமயமலையில மட்டுமே கிடைக்கிற அபூர்வ மூலிகை. நல்ல நறுமணமா இருக்கும், மெழுகு மாதிரி மிருதுவா இருக்கும். இந்த குக்குள்ங்கிற மூலிகை, பசுஞ்சான விபூதி, அதை இந்த மூலிகையோட சேர்த்து காப்பர் குப்பிக்குள்ள போடுறோம். எதுக்காக இதெல்லாம் போடுறோம்? இதெல்லாம் எதுக்காக போடுறோம்னா கண்ணுக்குட்டிக்கு அகத்திக்கீரை கொடுக்கற மாதிரி சம்பந்தப்பட்ட மூலிகைக்கு இது சாப்பாடு. இந்த தாயத்தை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இந்த குக்குள், பசுஞ்சான விபூதி, மூலிகை எல்லாம் இருக்கும். இப்ப கன்னிராசினா கன்னிராசிக்கான மூலிகை, விபூதி இதெல்லாம். ஆமா, கன்னிராசிக்கு அவுரி உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகைங்கிறது இருக்கு. இது காப்பரோட எனர்ஜி என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கும்பாபிஷேக கலசத்துல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நம்ம காப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மந்திரத்தை கடத்துற ஆற்றல் ஜாஸ்தியாவே இருக்கு. காப்பர் குப்பிக்குள்ள இந்த மாதிரி மூலிகையை வச்சு பூஜை பண்ணி கொடுக்கறப்போ அவங்க ராசி மூலிகையை யூஸ் பண்றப்போ சில நல்ல சேஞ்சஸ் ஆகுது லைஃப்ல வரும். கொஞ்சமாவது வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இத கட்டறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு பெருசா இல்ல, எப்போதுமே உடம்புல இருக்கலாம். கை மணிக்கட்டு, கழுத்து, இடுப்பு அருணா கயிறோட சேர்த்து போட்டுக்கலாம். தாலி கொடியோட பெர்மனன்ட்டா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்போதுமே உடம்புல இருக்கலாம். ஓகே, அந்த பீரியட்ஸ் டைம், டெத்துக்கு போறது அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி டைத்துல கூட வேணும்னா கட்டி வச்சுக்கலாம், இல்ல பெர்மனன்ட்டா இருக்கலாம். இப்ப அருணா கயிறுல கட்டிட்டீங்கன்னா எப்போதும் உடம்புல தான் இருக்கும். தாலி சரடோட சேர்த்து கட்டிட்டீங்கன்னா எப்போதும் அதோட தான். அந்த மாதிரி டைத்துல கூட எப்போதும் உடம்புல இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல கட்டி வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நாள் நம்ம உடம்புல இருந்து இது இவ்வளவு நாள் தான் இது வேலை செய்யும், வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல லைஃப் பல வருஷங்களுக்கு இது வந்து வேலை செய்யும். இத ஓபன் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இது வந்து வேலை செய்யும். அடிக்கடி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல காத்து பட்டுட்டே இருக்கும், அப்ப எனர்ஜி குறையும். இது ஓபன் பண்ண ஆப்ஷன் இருக்கா? இருக்கு, கடையில கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு தடவை 2 தடவைனா ஓபன் பண்ணலாம். திரும்ப திரும்ப இதை திறந்து மூடி விளையாட்டு மாதிரி விளையாடுனா இதுல காத்து படப்பட எனர்ஜி குறைஞ்சுட்டே இருக்கும். இது உள்ளுக்குள்ளேயே இருந்தாதான் நல்லா வேலை செய்யும். ஓகே, இது திறக்கிறதுக்கான வேலை நம்மளுக்கு இல்ல அப்படின்னு கேஸ் நீங்க எதுக்காக திறக்கிறீங்கன்னா திறக்காம இருந்தா பெஸ்ட், இன்னும் நல்லா இருக்கும். திறக்காம இருந்தா பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை இல்ல 2 தடவை வேணா திறந்து பார்க்கலாம். நமக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு பார்க்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா திரும்பி திரும்பி திறந்து மூடுறத ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணாம. ஓகே, இன் கேஸ் நான் இப்ப கீழே விழுந்துட்டு ஏதோ ஒன்னு இது நசிங்கிடுச்சு, எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுன்னா அப்ப இதே மாதிரி இன்னொன்னு வாங்கி. ஆமா, இல்லன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த மூலிகை, குக்குள், பசுஞ்சான விபூதிய நீங்க வேற ஏதாவது சில்வர், கோல்டு மாதிரி தாயத்துல கூட மாத்திக்கலாம், மாத்தி போட்டு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சரக்குக்கு தான் பவர், காப்பருக்கும் பவர் இல்லன்னு
சொல்ல வரல. பட் நீங்க சில்வருக்கோ கோல்டுக்கோ மாறணும்னா மாறலாம். ஓகே இல்ல நசிங் எடுத்து வேற தாயத்து ஃப்ரெஷ்ஷா ஆர்டர் பண்ணி வாங்கணும்னாலும் வாங்கலாம். ஓகே இது எப்படி பிரதர்? இது எவ்வளவு பிரதர்? எங்க இருந்து வாங்கணும்? இது 500 rupees நம்ம கிட்ட இருந்தா வாங்கணும். டைரக்டாவோ இல்லனா வாட்ஸ்அப் இமார்ட்லயோ வாங்கலாம். அப்ப இந்த கருங்காலி மாலை எல்லாம் நிறைய பேர் விக்கிறாங்க. இந்த மாதிரி ராசி மூலிகைங்கிறது காப்பு கட்டி மந்திரம் சொல்லி இந்த குக்குள் விபூதி அந்த மூலிகை எல்லாம் போட்டு இது பண்றதுங்கிறது அவ்வளவு லேஸ்ல யாராலையும் முடியாது. என்னாலே தனியா பண்ண சொன்னா முடியாது. இதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. என் அப்பாவுடைய பலவர நண்பர் சுப்பிரமணியம் சார், அவர் 40 வருஷமா மூலிகையில ரிசர்ச் பண்ணவர். 100 PhDக்கு சமானம் அவர் மூலிகையில பண்ணிருக்கிற ஆய்வுகள். பஞ்சபட்சி மூலிகைகள், புல்லுருவி மூலிகைகள்னு எல்லாத்த பத்தியுமே படிச்சிருக்காரு. அவர் அட்வைஸோட ஒவ்வொன்னா அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம் மூலிகைகள் சம்பந்தமா. முதல் முயற்சி இது உடனடியா நிறைய பேருக்கு நல்ல சேஞ்சஸும் தருது. அவரோட வழிகாட்டுதலால மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடியும். இப்ப பூஜையும் அவரே தான் நம்மளுக்கு பண்ணி. ஆமா, அவரே தான் மெயினா பண்ணிருக்காரு. ஓகே, ஏன்னா நம்ம யோக வராஹா ட்ரேடர்ஸ்ல பூஜை பண்ணாம தோஷம் நீக்காத எந்த பொருளும் இந்த இடத்தை விட்டு வெளில போகாது. அதனாலதான் இமீடியட்டா அது எப்படிக்கா கருடாழ்வார் வந்த உடனே இப்படிலாம் நடக்குது, மேல கருடாழ்வார் வட்டம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு கல்பிள்ளையாரே வாங்கினா கூட க்ஷீரவாசம், ஜலவாசம், சொர்ணவாசம்னு வச்சு அதுக்கப்புறம் நீங்க அது பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா தான் அதனோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு அது எதுவுமே தெரியறது இல்ல. அதனாலதான் இவங்களே பூஜை பண்ணி கொடுத்துறாங்க. உங்களுக்கு பண்ண தெரியல இல்லையா, நாங்க பூஜை பண்ணி உருவேத்தி தரும், நீங்க கொண்டு போய் வீட்டுல வச்சா போதும்னு சொல்றாங்க. இப்படி வச்ச உடனே பாத்தீங்கன்னா மேல கருடன் வட்டம் அடிப்பாருங்க. அதுதான் நம்மளுக்கான ஒரு சமிஞ்சைன்னு கூட சொல்லலாம். இவருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பொருளுக்குமே நம்மளுக்கு ஒரு சமிஞ்சை தெரியும். அதுதான் நம்ம பூஜை பண்ணி வாங்குறது அவ்வளோ பவர்ஃபுல்லா நம்மளுக்கு அவ்வளோ கேட்டது உடனே நடக்குது இல்லையா, அது இதனாலதான், இந்த பூஜைனாலதான். ரைட்டா? சரி, அடுத்தது இந்த ஏரிசிங்க பத்தி சொல்லிடலாம் பிரதர். ஏரிசிங்க உள்ளங்கையில பிடிக்கிற பேர் வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். மேக்சிமம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணும். இது வந்து பணவரவுக்கும் விசேஷம். அகஸ்தியர், திருமூலர் மாதிரி பல சித்தர்கள் ரிஷிகள் போற்றியது. தினமும் இதுக்கு ஒரு பூ வச்சு கும்பிட்டா போறோம். இதுக்கு தனி மந்திரங்கள் இல்லை. ஆனா உள்ளங்கையில வச்சு ஏதாவது சாதாரண வார்த்தை சொன்னாலே இந்த வார்த்தை மந்திரமா மாறும்பாங்க. மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்ல 2 வெள்ளிக்கிழமை லேசா அதுல மஞ்சள் தடவினா போறோம். ஓகே, இந்த குறி சொல்றவங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா பெருசா வச்சிருப்பாங்க இல்ல, அது இதுதான். அது அந்த சொன்ன வார்த்தை பலிக்கணுங்கிறதுக்காக. ஆமா, நிறைய அம்மன் கோயில்கள்லயே நம்ம இத பார்க்கலாம். அது என்னமோ நினைச்சிருப்போம், இப்பதான் தெரியுது அது ஏரிசிங்கின்னு சொல்லிட்டு. இத நம்ம வீட்ல வச்சாலும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். ஆமா, ஓகே. ஆனா இத வச்சுட்டு எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் பேசிடாதீங்க, நல்ல வார்த்தைகளே பேசுங்க. நம்ம பெரியவங்க சொல்வாங்கல்ல, நல்லதே நினை நல்லதே பேசுன்ட்டு இத வச்சுட்டா நல்லது. ஆமா, ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவா கூட பாசிட்டிவா மாத்துறது தான் இதோட வேலை. அதுக்குன்னு நம்ம கெட்ட விஷயங்களை பேச முடியாது. கெட்ட விஷயங்களை பேசுறத தவிர்க்கணும். இது இருந்தாலும் இல்லனாலும். மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோவில் மாதிரி பல கோவில்கள்ல இந்த ஏரிசிங்கிய வச்சு வழிபடுவாங்க. அதனாலதான் அங்க ஒரு சிறப்பு ஆற்றல்ங்கிறது இருக்கு. ஓகே, அந்த தெய்வங்களுக்கு தனி பவர் இருக்கு. இன்னும் எக்ஸாஜினேட் பண்றது இந்த ஜெம்ஸ், இந்த மாதிரி வேர்கள், இந்த மூலிகைகள், கருங்காலி எல்லாம். இது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் நிறைய வச்சிருக்கோம், அதை பத்தி சொல்றேன். ஆனா இந்த குபேர யந்திரம் ரொம்ப புதுசாவும் ரொம்ப எங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க தம்பி. அதாவது இந்த கோலம் போட தெரியாது நிறைய பேருக்கு. இந்த எண் போட சொன்னா 27க்கு 20 போடுவாங்க, 20 போட வேண்டியது 27 போடுவாங்க. இந்த இது போட தெரியாது. அப்போ ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுவாங்க, அது ஒரு நாள் பிரிஞ்சிடுது. அதுக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்டா இருக்கு. இத பத்தி சொல்லுங்க. அதுதான் எதுக்கு கஷ்டம், எல்லாம் 3 in 1 இருக்கட்டும் அப்படின்னு. லட்சுமி குபேர யந்திரம், லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம், லட்சுமி குபேர நம்பர் 3 3 in 1. அதுவும் நினைச்சா இது ஒரு பிளாஸ்டிக்ல கூட டிசைன் பண்ண முடியும். ஆனா என்ன எஃபெக்ட், அதனால தரமான மாமர கட்டையை தேர்ந்தெடுத்து, மாமரம் ரொம்ப விசேஷம் லட்சுமி கடாட்சத்துக்கு. முக்கணியில முதன்மையானது மாப்பலா வாழை. 1 அடி நீளம் இருக்கக்கூடிய மாமரத்துல இந்த லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம் யந்திரம் நம்பர் 3 சேர்த்து டிசைன் பண்ணிருக்கோம். இதோட மட்டும் நிறுத்தல, இதுக்குன்னு 48 நாள் பூஜை அது ஸ்பெஷலா வீட்டுல பண்ணி, அப்புறம் நம்ம அரியஸ்நல்லூர் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய குபேரன் சன்னதி குபேர லிங்கத்துல எல்லாம் வச்சு பூஜை பண்ணி, அதோட விபூதி, அப்புறம் மஞ்சள்ல இருந்து பண்ற தூய்மையான குங்குமம், திருநீற்று பச்சைங்கிற மூலிகைய மஞ்சளோட அடிஷனலா சேர்த்து பண்ற பச்சை கலர் குபேர குங்குமம், இது 3மே எல்லா ஆன்மீக பொருளுக்கும் தரும். அதுவும் இந்த லட்சுமி குபேர யந்திரம் மகாமேரு சங்கு மாதிரி தனாகர்ஷ்ண பொருட்களுக்கு ஸ்பெஷலா தரும். அதாவது ஜெனரலா இது எல்லார்கிட்டயுமே கிடைக்கலாம், ஆனா பூஜை பண்ணி கிடைக்கிறது நம்ம யோக வராகா ட்ரேடர்ஸ்ல கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இந்த போட்டோவோடவும் கிடைக்குது, வேணுங்கிறவங்க அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து மகாலட்சுமி, குபேர, சித்ரலேகா, சங்கநிதி, பதுமுநிதியோட சேர்த்து ஃபுல் ஆஃப் கான்செப்ட்ல வச்சு கொடுத்திருக்காங்க. குலதெய்வத்துக்காக கருங்காலி மாலை, இதையும் சொல்லிடுங்க பிரதர். கருங்காலி மாலை 108 மணி கொண்டது 400 ரூபாய். குலதெய்வத்துக்காக கந்திஷ்டியில இருந்து பாதுகாக்கும். முக்கியமா அந்த கருங்காலி குச்சி, செங்கருங்காலி கோல் பூஜைங்கிறது குலதெய்வத்துக்கு தான். இப்போ உங்க குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளியை மட்டும் வச்சுப்போம். சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றின்னு 3 போற்றி சொல்லி 3 பூவை வச்சீங்கன்னா போறோம்.
அது இந்த பெரிய கருங்காலி குச்சியா இருக்கலாம், இல்ல இந்த செங்கருங்காலி கோல்ல 3 சைஸ் இருக்கு, சின்னது, மீடியம், லார்ஜ்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி 3 பூ வச்சு பூஜை நைவேத்தியம் பண்ணா போறோம், குலதெய்வம் இதுல வந்து உட்காந்துரும். இப்ப இந்த கருங்காலி போட்டு தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அது இந்த கட்டையா இந்த கட்டையா? இந்த கட்டை. ஏன்னா இதுதான் வார்னிஷ்ல இருந்து எதுவுமே சேர்க்காம ராவா கருங்காலி கட்டையை குச்சியா பண்ணிருக்கிறது. மெயினா அந்த 2 சின்ன குச்சியை நைட்டு தண்ணியில ஊற போட்டுருவாங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணி பாத்திரத்துல விடுங்க, 2 இல்ல மிஞ்சி போனா 3 லிட்டர், அப்பதான் நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யும் இந்த சைஸுக்கு. மறுநாள் காலையில கொஞ்சம் லைட்டா பர்பிள் கலரா அந்த தண்ணி மாறிடும். அதை வடிகட்டி குடிச்சா உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் போகும். அதாவது உடம்பு வைரம் மாதிரி பாயும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம். ஆமா. ஓகே. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னஸ்க்கு தான் சொல்லுவாங்க. கருங்காலி கட்டைக்கு நானாத என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, ஔவையார் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கருங்காலி கட்டை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா, அந்த கோடாலி கூட அது மசியாதான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அப்ப இதை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி குடிச்சா நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவிட்டி நம்ம விட்டு வெளில போயிடும். அதுக்காக இது யூஸ் பண்ணலாம். நீங்க பர்ஸ்ல கூட ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா குலதெய்வம் உங்களை காப்பாத்தி கொடுக்கும் இல்லையா? கருங்காலி மாலை கெட்ட சக்தி கண்டிஷ்டில இருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், 400. செங்கருங்காலி மாலை கருங்காலில ஒரு வகை, இதுல அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றலும் கொஞ்சம் ஜாஸ்தி உண்டு, கெட்ட சக்தி கண்டிஷ்டில இருந்து பாதுகாக்கும். செங்கருங்காலி 600. ருத்ராட்சம் எப்படி சிவனுக்குரியதோ அந்த மாதிரி துளசி மாலை பெருமாளுக்குரியது 300. அதே மாதிரி வைஜெயந்தி மாலையும் பெருமாளுக்குரியது 150 rupees. வைஜெயந்தி, ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம், வெற்றி அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல் ஜாஸ்தி இருக்கு. வனமாலி கதிசாங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இதைத்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணர் ருக்மணிக்கு இதை கிஃப்டா கொடுத்ததா பாகவதம் சொல்றது. தெய்வம் ஒரு தெய்வத்துக்கு கிஃப்டா கொடுக்கற அளவு இது உயர்ந்த விஷயம். ஆனா விலை 150 rupees. இது ரொம்ப சீப்பா இருக்கிறதுனாலே இதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, எல்லாருமே இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி சந்தன மாலை, இது தேவகுருவான பிரகஸ்பதி, அசுரகுருவான சுக்கராச்சாரியா 2 பேரோட அருளாற்றலையும் பாசிட்டிவையும் ஈர்த்து நமக்கு தரக்கூடியது. இதோட வாசனையே சொல்லும் சந்தனத்தோட சிறப்பு என்னங்கிறது. 1000 rupees ஒர்த் இருக்கிற இந்த ஒயிட் சாண்டல் மாலை வெறும் 500 rupees. அதே மாதிரி 500 rupees ஒர்த் இருக்கிற இந்த சாண்டல் பிரேஸ்லெட் வெறும் 250 rupees தான். வைஜெயந்தி மாலையில மட்டும் பிரேஸ்லெட் பண்ண முடியாது, ஏன்னா இதுல ஹோல் ரொம்ப சின்னது, பிரேஸ்லெட்டுக்கு செட் ஆகாது. அது தவிர கருங்காலி, செங்கருங்காலி, துளசி மாலை, சந்தன மாலை எல்லாத்திலுமே நம்ம வந்து பிரேஸ்லெட் பண்ணி தரோம். ஓகே. இது யார் யார் போடலாம், எப்பப்ப போடலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்? இது எல்லாமே எல்லாரும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எப்பலாம் போட்டுக்கணும்னா காலையில குளிச்ச உடனே போட்டுக்கணும், நைட் படுத்துக்கிறப்ப கழட்டி வச்சிடணும். அப்புறம் பிரேஸ்லெட் ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் போட்டுக்கிறது விசேஷம். ஏன்னா நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு, அதுல ஆண்களுக்குரிய நாடி பிங்களா நாடி. பிங்களைங்கிறது ஆண்களுக்கு வலது பக்கம் இருக்கும், வலது கை மணிக்கட்டு நரம்பு மண்டலத்துக்கிட்ட. அந்த மாதிரி பெண்களுக்கு இடகலா நாடி, இடது பக்கம் இருக்கிறதுனால தான் இடகலைனே பேரு. சம்பந்தப்பட்ட நாடியில படுற மாதிரி இந்த காப்பு ரட்ச மாதிரியான விஷயங்களை போட்டுக்கிறப்ப அதனால ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரெண்டும் ஒரே பேக்கேஜா கிடைக்கும். ஓகே. சோ இப்ப நான் பல வருஷங்களா நான் என்னென்னவோ பரிகாரம் பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் கூட அதெல்லாம் பண்ணிருக்கேன். பல வருஷங்க, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், என்னதான் பண்ண போறோம்லாம் தவிச்சு என்னென்னவோ பரிகாரம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம சூன்யமாவே இருந்தது. அதுல இருந்து நான் விடுபட்டு வெளியில வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நான் தெரியற மாதிரி இருக்கிறேன்னா அது இந்த நம்ம கருடாழ்வாரால தான். சோ இவரையும் நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நான் போகும்போது எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்காம தாயத்து வாங்கிட்டு போறேன். ஏன்னா நம்ம டிராவலிங்ல போறோம், கலியுகத்துல எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்குது. சோ நம்மளோட பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தாயத்தை வாங்கி மாட்டிக்கோங்க. அருணாக்கரில் கூட மாட்டிக்கலாம், தாலியில கூட மாட்டிக்கலாமா. ஜஸ்ட் 500 rupees. நம்ம எங்கெங்கயோ ஹாஸ்பிட்டலுக்குலாம் லட்சமா செலவு பண்ணுவோம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யோசிச்சுட்டு இருப்போம். எதை தின்னா பித்தம் தெரியுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏதாவது ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும்ல. அதுவும் இவ்ளோ பூஜை பண்ணி கொடுக்கும் போது. ஆனா சந்தேகத்தோட தயவு செஞ்சு யாருமே வாங்க வேண்டாம், நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டா பேஜ், FB பேஜ், லைவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தம்பி நன்றி. வணக்கம். அந்த வைனதேயனுடைய அருளால் உங்கள் வாழ்வில் வளங்கள் கொழிக்கட்டும், வறுமைகள் முதலான அனைத்து துன்பங்களும் அகலட்டும்.